welcome back to my channel. I hope you all doing well and staying safe. போன வீக் ஆஸ்க் மீ எனிதிங் பார்ட் 2ல உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். போன வீக் நீங்கள் கேட்டிருந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். First question, hi Akka, kindly send the notes for Newton's law and redox reaction. Your notes are so good, it will be helpful for my weekend exam. ஓகே, நான் மந்த்லி இந்தந்த லெசன்ஸ் முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்தந்த லெசன் முடித்தோடனே அதோட நோட்ஸ் எல்லாத்தையும் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மந்த் ஒரு 10 லெசன்ஸ் நான் வச்சுருக்கேன். அதில் நியூட்டன்ஸ் லா இருக்குது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இனிமேல் வரப்போதில் வரும். இந்த மந்தோட டார்கெட் முடிஞ்சோடனே அந்த மந்தில் நான் முடிச்ச அந்த 10 லெசன்ஸ்க்கான நோட்ஸையும் அப்லோட் பண்ணிடுவேன். செகண்ட் கொஷின், ஐ எம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுறேன். எனக்கு பேசிக்ஸ் வீடியோ யூடியூப்பில் இல்லை, ஒரு நல்ல சேனல் ஃபார் மீ. இந்த கொஷின்ஸை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் பேசிக் லெக்சர் பிஎம்எம்டி சேனலில் தான் பார்த்தேன். பிரைனி மெடிக் நீட் தமிழ் அந்த சேனலில் தான் பார்த்தேன். நானும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இப்போ இங்கிலீஷில் படிக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் இப்போ இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு தமிழ்லேயே எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசிக்ஸ்க்கு வேணால் நமக்கு ட்ரிக்னாமெட்ரி, டிஃப்ரென்ஷியேஷன், இன்டிகிரேஷன், கொஞ்சம் இந்த ரூட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் மட்டும் நீங்கள் தமிழில் சர்ச் பண்ணி தமிழில் நடத்துகிற வீடியோ ஏதாவது இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎம்எம்டி சேனல் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா புரிஞ்சிச்சு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னாலுமே நல்லாவே புரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கான்செப்ட்ஸ் தமிழில் நல்லா புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராஜேஷ் நீட் பயாலஜி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் புக் வச்சு தமிழில் தான் சொல்லித்தராங்க. ஸோ நீங்கள் அந்த சேனல் கூட ரெஃபர் பண்ணலாம். புரியாததுக்கு நீங்கள் வேறு ஏதாவது இங்கிலீஷ் சேனல் கூட பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்குற மாதிரி பிஎம்எம்டி, ஜைலம், பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ், இந்த மாதிரி நீங்கள் தமிழ் சேனல், அதாவது இங்கிலீஷ் புக்கை வச்சு தமிழில் சொல்லித்தர சேனலை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட தமிழ் புக்கை வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். இங்கிலீஷில் லெக்சர் பார்த்தாலும் நீங்கள் உங்கள் புக்கை வச்சு படிக்கும்போது நல்லாவே புரியும் அது. ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் லெக்சர் எதில் வேணாலும் பார்த்துக்கோங்க. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தமிழ் புக்கை வச்சு படிங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஷின், hi sis, I have one only doubt is how to stay confident and consistent because that was my biggest flaw. And one more thing, how to read or study consistently, please help me. ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு நீங்கள் பிலீவ் பண்ணால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் அந்த டிசிஷனில் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது தான் அந்த கான்ஃபிடென்ட் இன்னும் பூஸ்ட் ஆகும். ஸோ பிலீவ் யுவர் ட்ரீம், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அப்போ தான் கான்ஃபிடென்ட் வரும். சம்டைம்ஸ் நம்ம கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நம்மளுக்கே இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிடலாமா அப்படின்னு கூட தோணும். அந்த மாதிரி டைம்லலாம் ஜஸ்ட் எதை பற்றி யோசிக்காமல் ஒரு 1 or 2 days படிங்க, ஒர்க் பண்ணுங்கள். அப்போ திரும்பி நமக்கு தோணும், ஓ நல்ல வேலை நம்ம அப்போ நிறுத்தி இல்லை, இன்னும் நம்ம கொஞ்ச நாள் படிச்சுட்டோம், ஸோ நம்ம இப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு திரும்ப அந்த கான்ஃபிடென்ட் வரும். இல்லை என்ன பண்ணாலும் எனக்கு கான்ஃபிடென்ட் வரமாட்டேது அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா கொஞ்ச நாளைக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி மற்றவங்க முன்னாடி ஒரு ஆக்டாவது பண்ணுங்கள். இல்லை என்னால் பண்ணிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சும்மா மற்றவங்க முன்னாடி சொல்லுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லைனாலும் கொஞ்ச நாளில் நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாறி இருப்பீங்க. அது உங்களுக்கே ஏன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வேர்ட்ஸுக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரல அப்படின்னா சும்மா கொஞ்ச நாளைக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கவாச்சும் செய்யுங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளாக தான் மற்றவங்களும் நம்மளை நம்புவாங்க. நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் இங்கே பெரிய டாஸ்கே. இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கணுங்கிறது தேவையே கிடையாது. டெய்லி ஒரு 3 to 4 மணி நேரம் படித்தாலுமே டெய்லி படிக்கணும். இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரம் படிங்க, அடுத்த மந்த் ஒரு 4 மணி நேரம், அதுக்கு அடுத்த மந்த் 5 மணி நேரம், இப்படி ஒரு மந்த்தும் 1 hour இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது நம்ம படிக்கும்போது ஒன்றுமே பண்ணாத மாதிரி தெரியும். எல்லோரும் ரொம்ப நேரம் படிக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் கம்மியான நேரம் படிக்கிறோம் அப்படின்னு தோணும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக தான் மேலே போக முடியும். எடுத்தோடனே இன்றைக்கி ஒரு 10 மணி நேரம் படிச்சுட்டு நாளைக்கு சுத்தமாக படிக்காமல் போகிறதுக்கு இன்றைக்கி 3 மணி நேரம், நாளைக்கு 3 மணி நேரமாக அதை படிச்சுட்டு போகலாம். இப்படி குட்டி குட்டி ஸ்டெப்லேருந்து ப்ராக்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போர்டு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இது ஒரே மாதத்தில் இப்போ முடிஞ்சு போகிற எக்ஸாம் கிடையாது. நம்ம காலை நைட்டு நல்லா உட்காந்து படிப்போம், 12 மணி நேரம் 15 மணி நேரம் இப்போவே உட்காந்து படிப்போம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு 9 months இருக்குது. ஸோ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தான் இந்த இடத்துல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அதனால ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படித்தாலும் ஓகே, டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் கொஷின், அக்கா 10th ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது? கிளாஸ் 10th தான் கிளாஸ் 11th அண்ட் 12th பேசிக்ஸே. இப்போ நாங்கள் பேசிக்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே கிளாஸ் 10th போர்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் கிளாஸ் 10th முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல்லேயே நல்லா படிச்சிருங்க. டீச்சர்ஸ் சொல்லி தரும்போதே அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுலேயுமே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன கண்டென்ட்டு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நல்ல கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி சம்ஸாக தான் இருக்கும் 10thலலாம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசிக்ஸ் வச்சு நல்லா சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கிளாஸ் 11th அண்ட் 12th வந்தோடனே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், அக்கா எந்த கோச்சிங் சென்டர் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அப்புறம் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். First, thanks for your wishes because one positive comment make my day happy and that's my motivation also. இப்போ கோச்சிங் சென்டர்னால் நீங்கள் ஆன்லைன் கேட்குறீங்களா ஆஃப்லைன் கேட்குறீங்களான்னு தெரியல. ஸோ ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நாமக்கல், கோயம்புத்தூர் அண்டு திருச்சி, சேலம், சென்னை இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் வந்து பெரிய கோச்சிங் சென்டர்னு இல்லை, சின்ன சின்ன கோச்சிங் சென்டருமே நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அது மாதிரி கூட விசாரித்து சேரலாம். அப்படி இல்லைன்னா ஜைலம் அண்டு க்ரீன் பார்க் இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆகாஷ் கூட ஓரளவு பரவாயில்ல. ஆலன் போகலாமா என்னென்னு எனக்கு அவ்வளோ தெரியல. ஆலன் பற்றி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ ஜைலம், க்ரீன் பார்க் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் கோச்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து பிஎம்எம்டிலையும் வந்து ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு A2K, ஜைலம் அண்டு பிடபிள்யூ உங்களுக்கு இங்கிலீஷ் பியூர் இங்கிலீஷ் புரியும், கொஞ்சம் ஹிந்தி கலந்து கூட புரியும் அப்படின்னா கம்மியான ப்ரைஸே பிடபிள்யூ சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ வேதாந்து இங்கிலீஷில் கூட டிஎன்ஏ பேட்ச் அப்படின்னு அதுவும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இது 5த்தில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஓரளவு டீசெண்டான ஆன்லைன் கோச்சிங்ஸ். நீங்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் எந்த கோச்சிங்கில் சேர்ந்தாலுமே கோச்சிங் சென்டரோட சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 40% தான். மீது எல்லாமே நம்ம செல்ஃப் ஸ்டடியில் தான் இருக்குது. நம்ம எப்படி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம், எப்படி டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம செல்ஃப் ஸ்டடியில் தான் மீதி 60%ஆன ரிசல்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன், ஆஃப்லைன், யூடியூப் எதில் பார்த்து படித்தாலுமே உங்களோட செல்ஃப் ஸ்டடிக்கு இன்னும் நீங்கள் நல்ல டைம் கொடுத்து நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், அக்கா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா பயோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லாமல்? நீட்டுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும்தான். இது தவிர வேறு எந்த சப்ஜெக்ட்டும் கிடையாது. கஷ்டமாக இருந்தாலும் படித்து தான் ஆகணும். எம்பிபிஎஸ் சீட் வேணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ 3மே படித்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின், அக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கொஷின்லாம் எதில் சால்வ் பண்ணுறீங்க? இப்போ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் வந்து சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் கொஷின் தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு லெசன்ஸ் முடிஞ்சோடனையும் அது வந்து நான் டெலிகிராமில் உள்ள பிடிஎஃப் அந்த கொஷின்ஸ் தான் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணுன்னா அது நம்ம டெலிகிராமில் இருக்குது, டெலிகிராம் சேனலில் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே 80 லெசன்ஸ்க்குமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த லெசன்ஸ்க்கு வேணுமோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். அதில் தான் நான் இப்போ கொஷின் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின், ஹவு டு சால்வ் ஃபிசிக்ஸ் கொஷின், இட்ஸ் டூ டஃப்கா? இதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்டிருக்கீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக எப்படி படிக்கலாம்? எவ்வளோ படித்தாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஷின் சால்வ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். இப்போ ஃபிசிக்ஸ்லாம் எடுத்தோம்னா ஒரு 10 சம் போடுறோன்னா 10 சம்மே தப்பாக தான் இருக்கும், ஒரு சம் கூட கரெக்டாலாம் வரவே வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி அந்த கொஷினோட ஆன்சர்ஸை அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. யாருமே இப்போ நீங்கள் டெஸ்ட்டு பார்க்காம தான் எழுதணும்னு அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்துருங்க, ஸ்டெப்பை பார்த்துருங்க. எதனால் இந்த கொஷினுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் கொண்டு வந்திருக்காங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு மைண்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கொஷினை பார்க்காம சால்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கும் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு கொஷினை நீங்கள் அடுத்த டைம் டெஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாக சிங்க் ஆகும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் அந்த லெசனை முடிச்சிருக்கீங்க, கொஷின் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா ஆன்சர்ஸை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டிமோட்டிவேட்டும் ஆகாது உங்களுக்கு. சரி ஓரளவு எது தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆன்சர்ஸை பார்த்துட்டுமே கொஷின் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது தப்பு வருதுன்னா ஒன்று நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் எங்கேயாவது பண்ணியிருப்பீங்க. மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷனில் ஏதாவது ஒரு
கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கான்செப்டே புரியாமல் இருக்கும். கான்செப்ட் புரியலைன்னா திருப்பி கான்செப்டை பார்த்துட்டு திருப்பி வந்து கொஷின் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், அக்கா நீங்கள் பயோக்கு வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுப்பீங்களா இல்லை என்சிஆர்டி ரீட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுப்பீங்களா? அண்ட் பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் ஜைலம் விச் இஸ் பெஸ்ட்? நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ லெக்சர் பார்த்துட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்சிஆர்டியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நோட்ஸ் எடுப்பேன். ஜைலம் அண்ட் பயாலஜி சிம்பிளிஃபை தமிழில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். எனக்கு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழை விட கொஞ்சம் ஜைலமில் கான்செப்ட் புரிகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஜைலம் ஒன் ஷாட் ஒரு டைம் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்சிஆர்டியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நோட்ஸ் எடுப்பேன். எல்லாத்துலேயும் ஜைலம்னு சொல்கிறீங்க, என்ன ப்ரமோஷன் பண்ணுறீங்களான்லாம் கேட்காதீங்க. எனக்கு அது கொஞ்சம் புரிகிறதுனால நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு எது புரியுதோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். Next question. Now I am studying 12th and my aim doctor but financial problem. So how to crack in first attempt and without coaching? இந்த கொஷின் கீழே நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் நான் இன்னொரு டைமும் சொல்கிறேன். அண்ட் நீட் அண்ட் போர்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக நம்ம போட்டுக்கோம் சேனலில். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீட் கிளியர் பண்ணணும். அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது இப்போதைக்கு. நீங்கள் 12th தான் படிக்கிறீங்க இப்போ அப்படின்னா நீங்கள் ஸ்கூல்லேயே உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்க பாருங்கள். ஸ்கூலில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் டவுட்டை வந்து டீச்சர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியுமோ கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு கோச்சிங் சென்டர் போனாலும் அங்கே நீங்கள் டவுட்ஸ் தான் கேட்பீங்க, அவங்க நடத்துறதுல இருக்கிற டவுட்ஸ் தான் கேட்பீங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்கூலில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சாட்டர்டே சண்டே எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளாஸ் 11க்கு கொடுங்க. அண்ட் ஹாலிடேஸ் ஏதாவது கிடச்சிச்சின்னா கிளாஸ் 11க்கு கொடுத்து அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்க பாருங்கள். இன்னும் நீங்கள் அதில் நல்ல கான்செப்ட் ஸ்ட்ராங்காக வைக்க பாருங்கள். கிளாஸ் 12 முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கூல்லேயே வந்து முடித்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கூல்லேயே முடிக்க பாருங்கள், கேட்டு முடிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின், சிஸ் நானும் நீட் ஆஸ்பிரண்ட் தான், பட் எனக்கு எந்த சேனல் பார்த்து படிக்கணும்னு தெரில, ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு யூடியூப் சேனல். நான் ஆல்ரெடி நீட் 2025க்கு வந்து என்னென்ன யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுத்துக்குமே வந்து ஷார்ட்ஸில் போட்டேன். நீங்கள் அந்த ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அண்ட் நீட் 2025க்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான், எந்தெந்த புக்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த யூடியூப் சேனல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நீட் 2025 ஸ்டடி பிளான் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் லாஸ்ட் கொஷின், அக்கா டெலிகிராம் லிங்க், டெலிகிராமில் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்கிறீங்களே, அதுக்கான லிங்க்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் வந்து எனக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர் இன்னும் எனேபிள் ஆகலை. அதனால் லிங்க் எதுவும் எனக்கு வீடியோ கீழே கொடுக்க முடியல இப்போதைக்கு. ஒரு 2 month எனக்கு அப்படி தான் இருக்கும் போல். ஸோ நீங்கள் வந்து அந்த யூடியூப் சேனல் வீடியோ வந்து கொஞ்சம் தேடி பாருங்கள். ரொம்ப வீடியோலாம் இருக்காது, ஒரு 15 பிக் வீடியோ தான் இருக்கும். அதில் நீட் 2025 ஸ்டடி பிளான்னு இருக்கிறதுல அதிக வியூஸ் போன வீடியோ 36K வியூஸ் போன வீடியோ அதுதான். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் டெலிகிராமோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஹைலைட்டட் ஸ்டோரியில் இருக்குது. ஸோ ஸ்டடிடேஸ் இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஹைலைட்டட் ஸ்டோரியில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு லிங்க் தேட தெரியல அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் போய் ஸ்டடி டேஸ்ன்னு நம்ம சேனலோட நேம் போட்டாலே நம்ம சேனல் வந்துடும். இதே லோகோ தான், இதே நேம் தான். நீங்கள் அப்படி சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து எதுவும் யோசிச்சிட்டே இல்லாமல், இன்னும் ரொம்ப வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இல்லாமல் சட்டுப்புட்டுன்னு படிக்கிற வேலையை பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலேயும் என்கிட்ட கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற எல்லா டவுட்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி ரிப்ளை வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர ஆன்சர் பண்ணாமல் நான் மேக்ஸிமம் எதுக்குமே இருக்க மாட்டேன். ஸோ நல்லா படிங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, study hard, study more, stay tuned. Bye.